மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனா நடக்கிற தரித்திரனே வாசி அப்படின்னு நீதிமொழிகள் 19:1 சொல்லுது. ஒரு மனுஷன் தன்னை பத்தி ஒரு ஆள் கிட்ட ஒரு விதமா சொல்றான் அப்படின்னா அவனை வேதாகமோ மூடன் அப்படின்னு சொல்லுது. இத இந்த உலகத்துல மக்களும் செய்றாங்க, பாஸ்டர்களும் செய்றாங்க. மக்கள் எப்படி செய்றாங்க? அவங்க தன்னை பத்தி ஒருத்தர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா அதுல நீங்க பாத்தீங்கன்னா 99 விஷயம் பொய்யாதான் இருக்கும், ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் உண்மையா இருக்கும். ஆனா அவங்களுடைய கெத்து போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது மக்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சரிங்க, ஆனா பாஸ்டர்கள் எப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இத நீங்க அநேக முறை பார்த்திருப்பீங்க, கேள்வியும் பட்டிருப்பீங்க. நிறைய பாஸ்டர்கள் சபையில நிறைய பேர் வந்துட்டாங்க, அது மாத்திரம் இல்லாம முக்கியமான ஆட்கள், அதாவது அவங்களுக்கு பிடித்தமான ஆட்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கொடுப்பாரு. அந்த செய்தியில பாவத்தை கண்டிக்கிறது, ஏசப்பா சீக்கிரம் வராரு, மனம் திரும்புறது, பரலோக நரகம் இதெல்லாம் குறித்து ஒண்ணுமே இருக்காது. ஆனா ஆசீர்வாதம் 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 இதுதான் அவங்களுடைய செய்தியா இருக்கும். இதுவே சபைக்கு யாருமே வரல, அதாவது அவங்களுக்கு பிடித்த முக்கியமான ஆட்கள் யாருமே வரல அப்படின்னும் போது சபையில திட்டுறது, ஆக்கினை பத்தி பேசுற மாதிரி நடிக்கிறது, ஏசப்பா சீக்கிரம் வராரு அப்படின்ட்டு ஒரு மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணி சொல்றது, இதெல்லாம் எதுக்கு செய்றாங்க தெரியுமா? எங்க சபையிலும் இதெல்லாம் பண்றோம் அப்படின்ட்டு உலகத்துக்கு காட்டுறதுக்காக செய்றாங்க. இது மனிதர்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் ஒரே விஷயத்தை தான் பேசுறோமா, ஒரே விஷயத்தை தான் பிரசங்கமும் பண்றோமா, நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய பிரசங்கமும் மேட்ச் ஆகுதா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் ஆண்டவருடைய ஞானம் வெளிப்படும். இல்லைன்னா அவனுடைய சுய அறிவுல பேசிட்டு போயிடுவான். இது எல்லாருமே பார்த்து சூப்பரா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அமைதியா இருப்பாரு, எதுவுமே பேச மாட்டாரு. ஏன்னா நியாய தீர்ப்பு நாள்ல நிக்க வச்சு கேள்வி கேட்பாரு. அதனால ஒரு தரித்திரனா இருந்தா கூட உத்தமனா நடக்கலாம். இதை குறித்து சிந்தித்து பாருங்களேன்.